ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹிந்தி மூவி க்ரூ. இந்த படத்தில் இயக்குனர் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் ஏ கிருஷ்ணா, ரைட்டிங் நிதி மேகரா, மேகுல் ஷோரி. இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா தபு, அவங்க கீதான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. கரீனா கபூர் ஜாஸ்மின்ற கேரக்டர், கிருத்தி சனோன், திவ்யா ராணா, ஜிதித் தோஷாஹின், அவர் ஜெய்வீர் சிங்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. கபில் சர்மா தபுவோட ஹஸ்பண்ட் நடிச்சிருக்காரு. ராஜேஷ் சர்மா பிருத்விராஜ் மித்தல்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. சத்வஸ்தா சட்டர்ஜி, குபில்ஷன் கர்பண்டா மற்றும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே கஸ்டம்ஸில் 3 ஏர் ஹோஸ்டர்ஸ் மாட்டிப்பாங்க. கோஹினூர் ஏர்லைன்ஸ்ன்ற இதில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த 3 பேரும் அது வந்து விஜய் மல்லையாவோட இது கிங்ஃபிஷர் இதை இமிடேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த 3 பேரும் தங்க கட்டத்தில் மாட்டிப்பாங்க. அப்புறமா அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்மையிலேயே அது மாதிரியான தங்க கடத்தல் வந்து அதுலேருந்து எப்படி அவங்க ஃபோர்ஜரி பண்ணுவாங்க, ஃபோர்ஜரி பண்ணி அதுலேருந்து தப்பிச்சாங்களா அந்த 3 பேரும், அப்படி இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த படம் தான் ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த கூட இருக்க பைலட் கோ பைலட்டை வச்சு தங்க கட்டுறது அது மாதிரியான இதெல்லாம் இருக்குது. இது வந்து ஒரு காமெடி ட்ராமான்னு சொல்லலாம். படம் ஸ்லோவாக தான் போகுது. இல்லை, கபில் சர்மா ஓட விஷயத்தை ஒன்று சொல்லணும். அவர் வந்து அவரோட கபில் சர்மா டாக் ஷோவில் வந்து பேசும்போது கமல்ஹாசன் கூட பேசினார். அப்போ வந்து இந்த சாச்சி 420 வச்சு அவர் ரொம்ப கலைக்கிற மாதிரிலாம் பேசினார். ஆனால் கமல் சார் வந்து அது ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ணி சூப்பராக அவருக்கு நல்ல ஒரு ஸ்லிப் ஷாட் கொடுத்தாரு. அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த பதிவு நீங்கள் பாருங்கள். ரொம்ப எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கபில் சர்மா நம்ம கமல் சார் கிட்ட பேசுவார். ஆனால் கமல் சார் வந்து எந்த பதட்டம் இல்லாமல், எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அழகாக அவர் ஆஃப் பண்ணி உட்கார வச்சு சூப்பராக பண்ணார். அது வந்து ஹேஸ் ஆஃப் டு நம்ம லெஜெண்டு. அதுவே நம்ம தமிழ்நாட்டில் இது மாதிரி பேசினார்னா அவர் அந்த பேட்டியை முடிச்சுட்டு வெளியே போயிருக்க மாட்டார். அந்தளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் அதை கமல் சார் வந்து அது ரொம்ப அழகாக வந்து அழகாக டேக்கிள் பண்ணார். கபில் சர்மா வந்து இந்த படத்தில் எப்படி நடிச்சிருப்பாருன்னு இந்த படத்தை பார்த்து தெரியும். அவ்வளோ இதுவாக இருக்கும். ஆனால் இதில் நல்லா நடிச்சவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிருத்தி சனோன்றவங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. கரீனா கபூர், அடுத்த தபு சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஆரவாரம், அதாவது இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரான படமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஸ்லோ ஸ்பீடாக தான் போகுது. அவங்க அந்த ஏமாத்துறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விறுவிறுப்பையும் தரல. இது ஒரு சுமாரான படம். இந்த படம் வந்து டைம் இருந்தால் பார்க்கலாம். இது வந்து இந்த 3 லேடிஸ் வந்து எந்த ஒரு ஒரு கவர்ச்சியாக அது மாதிரி கவர்ச்சியாகவும் இல்லாமல் அதில் ஒரு பாட்டு ஒரு சுவாரஸ்யம் எதுவும் இல்லாமல் ஃப்ளாட்டாக தான் போச்சு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.